ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஈர்ப்பு விதி. இந்த பிரபஞ்ச சக்திலாம் எந்த இடத்துல அதிகமா இருக்குது, எந்த நேரத்துல பண்ணும்போது நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப வேகமா நடக்குங்கிறத பற்றி நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா சித்தர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க நினைத்த பொருட்களை உடனடியா கொண்டு வந்திருக்காங்க. அதே போல அவங்க கொடுக்கக்கூடிய சாபங்கள், முனிவர்கள்லாம் சில சாபங்கள் கொடுத்தா உடனடியா பலிக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அவங்க அந்த சாபம் கொடுக்கும் போதோ இல்ல நினைச்சதை அடையிற நேரம் எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அந்த என்ன தேவையோ அந்த ஒரு விஷயத்துல அவங்களோட மனதை முழுமையா போக்கஸ் பண்ணி ஒரு பின் பாயிண்ட்ல அவங்க நிறுத்தும் போது அவங்க நினைத்த விஷயங்கள் அவங்களுக்கு நடக்குது. சோ நம்ம பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்துல மனதை ஒருநிலைப்படுத்தி பின் பாயிண்ட் பண்ணும்போது நமக்கும் நடக்கும். ஆனா அவங்களுக்குலாம் எப்படி உடனடியா நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க இதற்கு கடுமையான பயிற்சி எடுக்கிறாங்க. சோ அவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மனசை ஒருநிலைப்படுத்தின உடனே அவங்களுக்கு கிடைச்சதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதற்காக அவங்க பாத்தீங்கன்னா நிறைய கடுமையான பயிற்சிகள் எடுக்கிறாங்க. இதற்கு பாத்தீங்கன்னா ஒரு பவர் ஒன்னு இருக்கு. இத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பெயர்களை சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா பிராண சக்தி அப்படின்னு சொல்லுவோம். இதுவே சைனால பாத்துட்டீங்கன்னா இத சி பவர் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே ஜப்பான்ல பாத்தீங்கன்னா கியூ பவர் அப்படின்னுவாங்க. இதுவும் மத்த கண்ட்ரி, அதாவது இங்கிலீஷ் கண்ட்ரில நீங்க பாத்தீங்கன்னா மின்காந்த அலைகள் அப்படின்னுவாங்க. அதுக்கு அடுத்து தான் பாத்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி, பிரபஞ்ச சக்தி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெயர்கள சொல்றாங்க. பட் எல்லா பெயர்களுமே சொன்னாலுமே அது செயல்படக்கூடிய விஷயம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரே விஷயம் தான். நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனம், அதாவது நம்ம மூளை செயல்படக்கூடிய வேகத்தை பாத்தீங்கன்னா சைக்கிள் பர் செகண்ட் சொல்லுவாங்க. இந்த சைக்கிள் பர் செகண்டோட வேகம் குறைய 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 நம்ம அமைதியான நிலைக்கு வருவோம். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நிலை. சோ இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 14 இருந்து 30 இல்ல அதுக்கு மேல கூட இருக்கலாம். இந்த 14 இருந்து 30 பாத்தீங்கன்னா இந்த 14 விடவே குறைய 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 நான் ரொம்ப அமைதியான ஒரு நிலைக்கு வருவேன். இப்படி அமைதியான நிலைக்கு வரதா பாத்தீங்கன்னா ஆல்பா ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இந்த ஆல்பா ஸ்டேட்ல நான் வந்திருக்கேன் அப்படின்னா என்னோட மனம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியான நிலையில இருக்கும். அமைதியான நிலை அப்படின்னா நான் எந்த விஷயத்துல என்னோட மனதை போக்கஸ் பண்றேன், எனக்கு என்ன தேவையோ அதுல நான் மனதை ஒருநிலைப்படுத்துறேன். என்னோட விஷயங்கள் எதுவோ அதுல லேசர் பின் பாயிண்ட் பண்ணி அதை மட்டுமே நான் நினைக்கிறேன். தெரியுங்களா? இதுதான் ஆல்பா ஸ்டேட்னு சொல்லுவோம். இந்த நேரத்துல என்னை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு எதுவுமே தெரியாது. பட் நான் என்ன நினைக்கிறேனோ, என்ன தேவையோ அதை பத்தி மட்டும் தான் நான் நினைச்சிட்டு இருப்பேன். இது பாத்தீங்கன்னா ஆல்பா ஸ்டேட். இதுதான் ஆழ்நிலை தியானம், ஆழ்நிலை மனநிலையில நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். பட் அந்த சித்தர்களா உடனடியா வந்திருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க டீட்டா அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு போயிருப்பாங்க, டெல்டாங்கிற ஸ்டேட்ல போவாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம். நம்ம இந்த ரேஞ்சஸ்க்குலாம் போய் பண்ண மாட்டோம். இந்த ரேஞ்சஸ்க்குலாம் நம்ம போய் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும். கடுமையான பயிற்சினும். பயிற்சிங்கிறது இந்த மாதிரி கேட்டீங்கன்னா முதல் விஷயம், இந்த பவர்ஸ்ல எங்க அதிகமா இருக்கும், பிரபஞ்ச சக்தி எந்த இடத்துல அதிகமா இருக்குமோ அந்த இடத்துல அவங்க பயிற்சி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கடற்கரையில பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நேரங்கள்ல அவங்க பாத்தீங்கன்னா போய் தியானம் பண்ணுவாங்க. என்ன தேவையோ மனதை அந்த நேரத்துல ஒருநிலைப்படுத்துவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மலை, உயரமான பகுதிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல போய் பண்ணுவாங்க. இது போன்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா பிராண சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும். நம்மளோட மூச்சு சக்தி குறைஞ்சு உயிர் சக்தி அந்த இடத்துல ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அவங்க அந்த இடத்துல போய் பண்ணும்போது அவங்க அதை சீக்கிரமா கிரகிச்சுப்பாங்க. அடுத்தது எந்த நேரத்துல பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க காலையில ரொம்ப நேரத்துல எந்திரிப்பாங்க. அதனாலதான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு ஒரு நேரமே உருவாச்சு, 4 இருந்து 6 மணி வரைக்கும். சரி, இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல பாத்தீங்கன்னா என்னைக்குமே அது நல்ல நேரம் தான். அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொரோனா டைம்ல கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. காலையில 8 to 9 தான் நல்ல நேரம். ஆனா திடீர்னு அந்த நேரத்துல கல்யாணம் பண்ண முடியலன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, 4 இருந்து 6 இல்ல 6:30 மணிக்குள்ளார நம்ம மேரேஜ் பண்ணிடலாம். சோ இது பிரம்ம முகூர்த்த நேரம், இது நல்லது அப்படின்னு முடிவு எடுப்பாங்க. ஏன் இந்த நேரம் நல்லதுன்னு பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் தான் ஒரு மனுஷனுக்கு எப்பயுமே நல்ல நேரமா இருக்கக்கூடியது. அவனுக்கு எப்பொழுதுமே நல்லது கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். அதனாலதான் இது வேற மாதிரி சொல்லுவாங்க. காலையில நீ நேரத்துல எந்திரிச்சின்னா நீ உன் வாழ்க்கையில ஜெயிப்ப அப்படின்னுவாங்க. வாழ்க்கையில ஜெயிச்ச எல்லாருமே காலையில ஏர்லியரா எந்திரிச்சவங்க தான் வாழ்க்கையில ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு குறிப்பிடுவாங்க. காரணம் ஏன்னா இந்த நேரத்துல தான் பாத்தீங்கன்னா காந்த சக்தியும் பூமியில அதிகமா இருக்கும், நம்ம மனமும் ஒரு நிலையில இருக்கும். அதனால இந்த நேரத்துல நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களா நம்ம அடைய முடியும். இதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம், இதுதான்
இதுதான் பர்ஃபெக்டான ஒரு டைமிங். நைட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூங்குறதுக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆல்பா ஸ்டேட்ல நம்ம இருப்போம். அதுவும் நமக்கு நடக்கும். சரி, இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலாம் பண்ணா சூப்பரா நம்ம நினைச்சு நடக்கும்னு பார்த்துட்டோம். அடுத்தது எந்த நேரத்துல பண்ணா நமக்கு வந்து நம்ம நினைச்சு நடக்கும்னு பார்த்துட்டோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படி அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம போறது, எனக்கு லட்சியங்கள் இருக்கு, நான் விரும்பினதை அடையணும், நான் என்ன பண்ணா அதை அடைய முடியும். நான் வந்து பாத்தீங்கன்னா மலைக்கெல்லாம் என்னால போக முடியாதுங்க அப்படின்றீங்க, நோ ப்ராப்ளம், உங்க வீட்ல இருந்தே பண்ணுங்க. பட் இந்த நேரத்துல பண்ணுங்கன்னு சொல்லி டைமிங் உங்களுக்கு சொல்லியாச்சு. ஓகே, நான் அந்த நேரத்துல பண்ண ரெடி. அப்ப நான் அதை எப்படி அடையிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் நீங்க உங்களுடைய மனதால அதை முழுமையா நம்பணும். ஏன் நம்பணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த நம்ம எப்ப நம்புறோமோ அப்பதான் அது நமக்கு கிடைக்கும். நான் வந்து எனக்கு அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு நெகட்டிவா நான் நினைச்சிட்டு நான் பண்ணும்போது நான் பண்றதுல என்னால ஈடுபாடோட பண்ண முடியாது. நான் எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் எடுத்தாலும் என்னால ஃபுல் எஃபோர்ட்ஸ் நான் 100% நான் போடணும்னு கேட்டீங்கன்னா போட மாட்டேன். எனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் என்னோட எஃபோர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் 100% போடுவேன். சோ நான் எப்ப என்னோட எஃபோர்ட்ஸை 100% நான் போடுறேன்னா அப்பதான் எனக்கு நடக்கும். சோ முதல்ல நான் அதை நம்பணும். நான் நம்புறேன்னா எனக்கு கிடைப்பான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். எனக்கு என்ன தேவையோ அதை நான் நம்பினாதான் கிடைக்கும். பட் எனக்கு இன்ஸ்டன்டா நடக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. பிகாஸ் நம்மளால அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா நமக்கு இன்ஸ்டன்டா கிடைக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நினைச்ச விஷயங்களா உடனடியா கிடைக்கும். காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க நேச்சுரலாவே அவங்களுக்கு வந்து பிராண சக்தியில ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். அவங்க நினைக்கும் போது அந்த உயிர் சக்தி ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். அவங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கையும் இருந்திருக்கும். அந்த நம்பிக்கை எல்லாமே சேரும் போது உடனடியா கிடைச்சிருக்கும். எல்லாத்துக்குமே இது இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல நம்பிக்கை, நம்மளோட நம்பிக்கை இருக்கணும். தொடர்ந்து முயற்சி பண்ணும். தொடர்ந்து முயற்சி பண்ணா மட்டும்தான் கிடைக்கும். நான் வந்து ஒரு 2 நாள் பண்ணேன், எனக்கு நடக்கல அப்படின்னா அந்த 2 நாள்ல ஏன் நடக்கல? சோ இது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான். நான் வந்து ஒரு கப் காஃபிக்கு ட்ரை பண்றேன், எனக்கு அந்த காஃபியே கிடைக்கல, ஏன்? அப்ப இது போய் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ஏன் கிடைக்கல அப்படின்னு நான் என்னையே நானே திருப்பி கேள்வி கேட்கணும். சோ நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணி இருக்கேன். எல்லாத்துக்குமே நடக்குது, இந்த யூனிவர்ஸ்க்கே நடக்கிற விஷயம் எனக்கு மட்டும் ஏன் நடக்கல அப்படின்னு நான் யோசிச்சேன்னா நான் என்ன தப்பு பண்ணி இருக்கேன் அப்படின்னு தெரியும். ஒண்ணு, என்னை சுத்தி இருக்கிறவங்களால என் மைண்ட்ல நெகட்டிவ் ஏறி இருக்கலாம், உனக்கு காஃபி கிடைக்காதரா அப்படின்னு சொல்லி என்ன மைண்ட்ல ஏத்தி விட்டுருக்கலாம். இல்ல எனக்கே கிடைக்காதுங்கிற ஒரு விஷயம், இல்ல நான் பண்றத ஒழுக்கமா பண்ணியிருக்க மாட்டேன், இந்த மாதிரி என் மேல என்ன தப்பு பண்ண யோசிக்கணும். அது பொய்யே நடக்காது அப்படின்னு நான் நினைத்திருந்தால், இல்ல நான் நினைக்கிறேன் அப்படின்னாலும் அது நடக்காது. பட் நல்லா யோசிச்சுக்கோங்களேன், அந்த விஷயம் பொய்யே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கிடைக்க போதா? கண்டிப்பா எதுவுமே கிடைக்காது. ஆனால் எனக்கு கிடைக்கும், நடக்கும் நான் நம்பின அந்த நம்பிக்கை தான், வேற ஒண்ணுமே இல்ல. லா ஆஃப் அட்ராக்ஷன் மேல நீங்க வைக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கையினால நீங்க விரும்பினதே உங்களுக்கு கிடைக்கும். சோ யோசிச்சுக்கோங்க, ஒரு விஷயத்த பொய்ன்னு சொல்லி ஒதுக்க போறீங்களா இல்ல நம்பி அதை அடைய போறீங்களா அப்படிங்கிறது தான். சோ நான் அடையிறதுக்கு தயார். ஏன்னா நம்ம வாழ்க்கையில அடையிறதுக்கு நிறைய கோல்கள், குறிக்கோள்லாம் இருக்கு. இது வந்து நம்மள அதை அடைய வைக்க முடியும் அப்படின்னும் போது நம்ம அதை அடைஞ்சே தீரணும். அப்ப நம்ம அதற்கு தயாரா இருந்தாகணும். சோ அதுக்கு நம்ம தயார்னா எனக்கு முழுசா நம்பணும். நம்புற பிறகு அதை நான் வந்து பாத்தீங்கன்னா பிலீவ் பண்ணணும். எனக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிற என்னோட நம்பிக்கையோட வந்து பாத்தீங்கன்னா அந்த உணர்வு பூர்வமான ஒரு பிலீவ் இருக்கணும். அதற்கு நான் வந்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த இடத்துல தான் டெக்னிக்ஸ் பயன்படுது. டெக்னிக் எப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து அது வேகமா நம்மகிட்ட கொண்டு வருது. ஒன்னு விஷுவல் பண்ணலாம். இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் தேவைன்னா அந்த பணம் என்கிட்ட இருக்கிற மாதிரி நான் விஷுவல் பண்ணணும். அந்த பணம் எனக்கு அப்படியே கிடைச்சிருச்சு அப்படின்னு நான் விஷுவல் பண்ணலாம். இல்லையா நான் மெடிடேஷன் பண்ணலாம். மெடிடேஷனும் விஷுவல் மாதிரி தான் இருக்கும். ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து எனக்கு வேணுங்கிறத அப்படியே பொறுமையா எழுதணும். அது எழுதும் போது உணர்வு பூர்வமா எழுதணும். அது எழுதிட்டு அதை ஒவ்வொரு வேர்ட்ஸ், என்னிடம் இவ்வளவு பணம், அந்த பணத்தோட வேல்யூ போட்டு பணத்தோட மதிப்பை போட்டு உள்ளது, மிக்க நன்றி அப்படின்னும். ஏன் நன்றி அப்படிங்கிற வார்த்தை சொல்றோம்னா, நன்றி அப்படின்னும் போது ஒரு விஷயம் நமக்கு நடந்து முடிந்துட்டு தான் நம்ம மனம் முழுமையா நம்பும். அதனாலதான் எல்லாத்துக்குமே நன்றிங்கிற வார்த்தை பயன்படுத்துங்க அப்படிங்கிறோம். நன்றி ரொம்ப சூப்பரான ஒரு வார்த்தை. பட் நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னா தேங்க்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்குள்ள தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, இல்ல ஃபேமிலிக்குள்ள தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, இல்ல லவ்வர்ஸ்குள்ள தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. இது போல வந்து பாத்தீங்கன்னா நன்றிங்கிறத ஒரு தவறான ஒரு வார்த்தை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நமக்கு அந்த உணர்வே நமக்கு கிடைக்காம போய் நம்ம நினைச்சதே கிடைக்கூடாம பண்ணுது. சோ அதெல்லாம் மாத்துங்க. தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லலாம். எந்த அளவுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். சோ முதல்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்ககிட்ட இந்த உணர்வு அதிகரிக்கணும் அப்படின்னா முதல்ல என்னென்னலாம் உங்ககிட்ட இருக்குன்னு பாருங்க. கைகால உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கா, முதல்ல உங்க அம்மா அப்பா போய் தேங்க்ஸ் சொல்லுங்க. அம்மாப்பா என்ன கைகாலோட நல்லா பெற்றிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னுங்க. அவங்க கிட்ட போய் கைகால் நல்லா இருக்குங்க போல ஜஸ்ட் நன்றின்னு சொல்லுவாங்க. அவங்க என்னடா பையன் புதுசா நடக்கிறானே கண்டுக்காதீங்க. உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா தேங்க்ஸ்
சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். மத்தவங்க கிட்ட இல்லாத விஷயங்கள் உங்ககிட்ட நிறைய இருக்குது. உங்களோட படிப்பு, இந்த ஒரு வீடியோ பாக்குறீங்க, இதே வீடியோ எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க. சோ நீங்க பாக்குறீங்க, நீங்க ரொம்ப லக்கி. சோ அதுக்கு நன்றி சொல்லுங்க. இது போல பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு மொபைல் இருக்கு, அதே மொபைல் எத்தனை பேர் இருக்க போகுது, அதுக்கு நன்றி சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்க பைக், உங்ககிட்ட இருக்கக்கூடிய கார், இல்லாட்டி உங்ககிட்ட இருக்க ட்ரெஸ்ஸஸ், ஒரு படிப்பு நாலேஜ், இல்ல உங்களோட மெமரி பவர், இல்ல உங்களோட டேலண்ட், எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்குமே நன்றி சொல்லி பழங்க. அந்த நன்றி தான் உங்க மேல உங்களுக்கு அதிகப்படியான நம்பிக்கை கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கை தான் நம்ம மேல ஒரு கான்பிடன்ட், என்னால முடியும் அப்படிங்கிற அந்த கான்பிடன்ட் நமக்கு எக்ஸ்ட்ரீமா நமக்கு கிடைக்கிறதுக்கு தேவையானது தான் நன்றி. அந்த நன்றி முதல்ல நல்லா சொல்லிக்கோங்க. அடுத்தது, ஏதாவது ஒரு டெக்னிக்ஸ், நாட் அட் ஆல் இந்த டெக்னிக் தான் பண்ணுங்கிறதுல ஏதாவது ஒரு டெக்னிக், அந்த ஒரு டெக்னிக்கை மாத்தாம அதை ஒன்ன மட்டுமே கடைபிடிங்க. ஏன் ஒரு டெக்னிக் மாத்தக்கூடாதுன்னா, இன்னைக்கு நான் ஒண்ணு பண்றேன், இது எனக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்லி நான் நாளைக்கு வேற ஒண்ணு போவேன். அப்ப என்ன ஆகும்னா, டக்குன்னு அடுத்த டெக்னிக் நான் போவேன். இந்த மாதிரி மாறி 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 நம்ம பண்ணிட்டே தான் இருப்போமே தவிர நம்ம எதுலையுமே நிலையா இருக்க மாட்டோம். சோ ஒரே ஒரு டெக்னிக், எந்த டெக்னிக் பண்ணும்போது நம்மளோட மனம் அதுல ஒன்றுதோ, நமக்கு அது ஃபீல் ஹாப்பி, சந்தோஷத்தை கொடுத்து செய்ய வைக்குதோ, அந்த டெக்னிக்ஸ் தான் நமக்கான டெக்னிக். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல நம்புங்க, சரியான டெக்னிக்க, உங்களுக்கான டெக்னிக் எதுன்னு தேர்ந்தெடுத்து பண்ண ஆரம்பிங்க. மூன்றாவது, உங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவ், உங்களை சுத்தி இருந்து வரக்கூடிய நெகட்டிவ் உங்களை வராம தடுக்கக்கூடிய ஒரு ஷீல்டா உங்களை நீங்களே உருவாக்கிக்கோங்க. யார் ஒருத்தன் நீங்க நினைச்சது நடக்காதுன்னு சொல்றாங்களோ அவங்க கிட்ட நீங்க பேசவே பேசாதீங்க. அந்த டாபிக் அவங்க எடுத்தாலா எனக்கு அது பேச விருப்பம் இல்லைன்னு போயிட்டே இருங்க. அப்போ உங்களோட கான்பிடன்ட், நீங்க நாளைக்கு நான் அதை அடைஞ்சி முன்னாடி காட்டுவேன் அப்படின்னு ஒரு வெறிய கொண்டு வாங்க. நான் தோத்துருவன்னு நினைக்க கூடாது, தோக்க மாட்டேன் அப்படிங்கிற வெறியோட வாங்க. எனக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிற இந்த வெறித்தனத்தோட செயல்படுங்க. நிச்சயமா மூன்றாவது ஸ்டெப்பான நீங்க ஆசைப்பட்டதை கடைசியில உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது 100% உண்மை. லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாத்தோட வாழ்க்கையிலுமே நடந்திருக்கு. இதுதான் உண்மை. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரோட வாழ்க்கையிலுமே நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையிலும் லா ஆஃப் அட்ராக்ஷன் நடந்திருக்கு. என்னடா நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னே தெரியாமலே நீங்க அதை அடைஞ்சிருப்பீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நீங்க ஆசைப்பட்டது, நீங்க வேணும்னு நினைச்சது இல்லையா, நீங்க வேண்டாம்னு நினைச்சது மட்டும்தான் உங்ககிட்ட இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. சோ நம்ம எதை வேணும் அல்லது எதை வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதான் நமக்கு கிடைக்கும். சோ நான் வேண்டாங்கிறத அதிகமா யோசிச்சேன்னா அதை நான் ஈர்க்க ஆரம்பிப்பேன், இல்ல வேணுங்கிறத அதிகமா நினைத்தால் அதை நான் ஈர்க்க போறேன். அவ்வளவுதான். சோ என்னன்னே தெரியாமலே இத்தனை அடைஞ்சிருக்க நம்ம என்னன்னு தெரிஞ்சு சரியான ஒரு பாத்துல போனா எவ்வளவு அடைய முடியும். நம்ம வாழ்க்கை, ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழவே நம்ம தயாராயிருவோம். எல்லாருமே பாத்தீங்கன்னா பிரபஞ்ச வாழ்க்கையில வாழுவாங்க. சோ நம்ம எல்லாருமே கோடீஸ்வரன்களை பார்த்திருப்போம். அந்த கோடீஸ்வரன்களோட வாழ்க்கையை சரியா எடுத்துட்டீங்கன்னா, அவங்க அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் தன்னால முடியும் அப்படிங்கிற ஒரு வெறி இருந்துச்சு. அந்த வெறி தான் அவங்கள இந்த அளவு கொண்டுச்சு. எப்ப உங்களால முடியும் அப்படின்ற நம்பிக்கை நீங்க வைக்கிறீங்களோ, நீங்க அப்பவே ஜெயிச்சிட்டீங்க. அடுத்து உங்களுக்கு வர்றது பாத்தீங்கன்னா, தெரிஞ்ச விஷயம் தான், எனக்கு இது நடக்கும்னு எனக்கு தெரிஞ்சது உங்ககிட்ட வரும்போது ஒரு நார்மலான பர்சன் தான் நீங்க ஆக்டிவேட் பண்ணுவீங்க. சோ முடிவு பண்ணிக்கோங்க, உங்களுடைய நம்பிக்கை தான் உங்களுக்கு இதை பிளஸ் அமைக்கும். ஓ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். முழுமையா நம்புங்க. அந்த நம்பிக்கையை சரியான நேரத்துல பயன்படுத்துங்க, சரியான இடத்துல பயன்படுத்துங்க. நெகட்டிவ உங்களை இம்பாக்ட் பண்ண விடாதீங்க, உங்களை பாசிட்டிவ் உங்களை இம்பாக்ட் பண்ண வையுங்க. நமக்குன்னு உண்டான சக்தி இருக்கு. நம்ம உடம்புல என்னென்ன உறுப்புகள்லாம் எப்படிலாம் செயல்படுதுன்னு பத்தி நமக்கு தெரியாது, ஆனால் அது செயல்படும். லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி செயல்படுதுங்கிறத பத்தி நீங்க யோசிக்கவே வேண்டாம், ஆனால் நடக்கும். அதை மட்டும் நம்புங்க. உங்களுக்கு விரும்பினது நிச்சயமாக கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.